புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இதுவரை 42 பேர் வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் ரகுமான். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி கடந்த 23ஆம் தேதி வேட்புமனுக்கு தாக்கல் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது நாளான நேற்று ஏராளமான அரசியல் கட்சிகள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்தார்கள். குறிப்பாக பிரதான எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ், திமுக, பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் நேற்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தன. இந்த வகையில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை முன்னாள் முதலமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் காமராஜர் நகரில் போட்டியிடுவதற்கான வேட்புமனை தாக்கல் செய்தார். அதே தொகுதியில் போட்டியிடுவதற்காக மக்கள் நல கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளருமான விஸ்வநாதன் தனது வேட்புமனை தாக்கல் செய்தார். காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் நமச்சிவாயம் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனையும் தாக்கல் செய்திருக்கின்றனர். அதேபோன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதனுடைய தலைவர் சாமிநாதன் லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனை தாக்கல் செய்திருக்கின்றார். காரைக்கால் மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் திருநள்ளாறு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வேட்புமனை தாக்கல் செய்திருக்கின்றார். இதுவரை புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலே 42 வேட்புமனுக்கள் இதுவரை தாக்கலாகி இருக்கின்றன. அந்த வகையை பொறுத்தவரை புதுச்சேரியில் தொடர்ந்து இன்றைய தினத்தில் எந்தெந்த கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்பது உறுதியாக தெரியவில்லை. இருந்த போதிலும் நாளை ஏராளமான கட்சிகளும் வேட்பாளர்களும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி இதுவரை தன்னுடைய வேட்பாளர்கள் யார் என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை. நேற்று காலை வரை அதிமுகவுடனான கூட்டணி இருக்கும் என்று பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையிலே நேற்று புதுச்சேரிக்கு வந்த அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியை பற்றி கடுமையாக விமர்சித்தார். இதன் மூலம் அந்த கட்சியுடனான கூட்டணி இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. இந்த நிலையிலே அதிமுக ஒரு அணியாகவும் திமுக காங்கிரஸ் ஒரு அணி மற்றும் மக்கள் நல கூட்டணி ஒரு அணியாகவும் இருக்கின்றன. பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய வேட்பாளர்கள் அறிவித்து விட்டது. பாமகவும் தன்னுடைய வேட்பாளர்கள் அறிவித்து விட்டது. ஆகவே ஆளும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மட்டுமே தன்னுடைய வேட்பாளரை இதுவரை அறிவிக்கவில்லை. அந்த கட்சியானது வேட்பாளரை அறிவிக்கும் என்பது எதிர்பார்த்திருக்கிற நிலையிலே அதனுடைய வேட்பாளரை அறிவிக்கும் பின்பே புதுச்சேரியுடைய தேர்தல் களம் சூடுபிடிக்கும் என்றே தெரிகின்றது. இந்த தேர்தலை பொறுத்தவரை புதுச்சேரியில் 6 முனை போட்டி நிலவும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. புதிய தலைமுறை செய்திக்காக புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் ஸ்ரீதருடன் ரகுமான்.